இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுமாரோ ஸ்டாக்ஸ், அதாவது என்னுடைய வியூவில் வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டின்னு பார்த்துலாம். ஸோ என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய லைக்ஸை பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் இது மாதிரி உங்களுடைய மோட்டிவேஷன் இருந்தால் நம்ம கண்டினியூ நம்மளோட ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ யாருமே பார்க்காம யாருமே லைக் பண்ணாமல் சும்மா ஏதோ வீடியோ பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அந்த காரணத்தால் வந்து இவ்வளோ நாள் அந்த பெண்டிங் வந்து சரி நேற்று நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நேற்று வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம போட்டிருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருந்தேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்றைக்கும் தொடர்ந்து பெஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் டுமாரோ அப்படின்றத போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னென்னா ப்ரைம் டெலிகிராம் சேனலில் டிப்ஸு கால்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, நிறைய வீடியோ சொல்லிட்டுருக்கேன். அந்த டிப்ஸு கால்ஸ் கிடையாது, பியூர் லேர்னிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கங்க. டிப்ஸு கால்ஸ் எடுத்திங்கன்னா சம்பாதிப்பீங்க இல்லைன்னு சொல்லவில்லை. அப்படின்னா என்னையே நீங்கள் சார்ந்திருக்கணுமா இருக்கணுங்க. இப்போ நான் ஒரு டிப்ஸ் இன்றைக்கி என்ன வரலையே, இன்றைக்கி வரலையேன்னு இப்போ ஒரு சில நாள் 2 நாள் 3 நாள் நான் ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? அப்படி கிடையாது. மற்றவங்களை நம்பி இருக்காதீங்க, நீங்களே சுயமாக கற்றுக்குங்க. இப்போ நான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண என்ன பண்ண கண்டிஷனை சொல்லியிருக்கேன் உங்களுக்கான. இது வந்து ஃப்ரீ இல்லைங்களா? ஓகே, ப்ரைமில் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன் ப்ரைமில் 219.50க்கு மேலே போனால் பை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பிரேக் அவுட் இன்னொரு பிரேக் அவுட் பார்த்துருந்தேன். ஸோ என்னோடய வீட்டிலேருந்து அதுவும் உங்களோட சேனல் ட்ரா பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இதெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணுங்கள். ஸோ கே வந்ததுனால இக்னோர் டுடே, நோ ட்ரேட், இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகேங்க. ஸோ இது மாதிரி என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடல் கோட் பாருங்கள், கூடல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், இதில் எப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகுதோ அப்போ தான் பை பண்ணுங்கன்னு சொல்லி தரேன். நீங்கள் இந்த ட்ரெண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆனது, காலையில் ட்ரெண்ட் பிரேக் ஆகலை. ஏன்னா இந்த கே வந்து சப்போர்ட் ஏரியா தான், ப்ளூக்கில் லைன் போட்டுக்கலைங்களா? இது வந்து சப்போர்ட் ஏரியா தான். சப்போர்ட் ஏரியா அந்த லெவலில் தாங்கி பிடிக்கப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேலிங்கான வியூ பார்க்கக்கூடாது. ஒன்லி ஃபார் பிரேக் அவுட், வெயிட் ஃபார் பிரேக் அவுட்னு போட்டுருந்தேன் பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி காலையில் May 27 ஃபஸ்ட்டு அதான் போட்டு தான் நினைக்கிறேன். வெயிட் ஃபார் பிரேக் அவுட். போயிடுச்சுங்களா? ஓகே, 27 இது டாடா ஸ்டீல், இது நிஃப்டி பேங்க் கோடாயில். ஓகே, வெயிட் ஃபார் பிரேக் அவுட். ஓகே, ஒன்லி லைனோட போட்டிருக்கேன் நினைக்கிறேன். எப்போ பிரேக் அவுட் ஆகும், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருப்பாங்க. கே வந்து ப்ளூ கலர் சப்போர்ட் லைன். எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள். ஈவினிங் 5 o'clock 6 o'clock வரலாம் பிரேக் அவுட் ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட்டிங்கில் இருந்தது. ஏன்னா நேற்று அதே மாதிரி தான் பிரேக் அவுட் தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சேலிங், இந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆகிடுச்சு நம்ம சேலிங் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பை சைடு இருப்போம். மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது, நம்ம சேல் சைடாக இருக்கணும். ஸோ பை சைடு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணுங்க, கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னோட வீடியோ சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் எல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா மந்த்லி ஃபஸ்ட்டு வந்து 699 பே பண்ண வேண்டியது. இப்போ அதெல்லாம் கூட பே பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி 700 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகலாம் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50. ஓகேங்களா? ஏன் அந்த ப்ரைவேட் டெலிகிராம் சேனல் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேர் என்னென்னா அது டிப்ஸ் கிடைக்கும், கால்ஸ் கிடைக்கும், நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது. நம்ம எஃபர்ட், நம்ம ஜஸ்ட் ஒரு சப்போர்ட், ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தன் வருவானே தவிர கூட லைஃப் டைம் கூட வர மாட்டாங்க. ஒரு டீச்சர்ஸ் வராங்கன்னா ஒரு 5 years 10 years சொல்லி தருவாங்க, கூட இருப்பாங்க. கூட லைஃப் டைம் கூட வர மாட்டாங்க. நம்மளோட எனர்ஜி நம்ம கற்றுக்கிற விதம் தான் நம்ம கடைசி வரலாம் கொண்டு போவோம். ஓகே, இப்போ கூட பாருங்கள், நம்ம பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னா பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னா என்ன, நம்ம ஒரு பார்வையில் நம்ம வியூ கிடச்சோம். நமக்கு நாளைக்கு பை சைடு இருக்குமா சேல் சைடு இருக்குமா. இப்போ மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், விட்டு வாராலே பார்க்கலாம், கன்ஃபியூஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நிஃப்டி 50 வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது டே சார்ட். இது டே சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஷார்ட் டைம் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓகே வெஜ் பேட்டர்னுக்கு குறையிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு தெரியாது. கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டே சார்ட்டுக்கும் 1 hour கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம்.
பாருங்கள், இந்த லைனில் உள்ள தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், காலையில் 26 27 ஓகே, இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனது. இன்னும் இந்த ஏரியாவில் ட்ராவல், இந்த லைன் பிரேக் அவுட்டும் கொடுக்கல, மேலேயும் கொடுக்கல. நாளைக்கும் இதே லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரேஷன்ஸ் ஏரியா அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே வர முடியாது, அவ்வளோ சீக்கிரத்துக்கு மேலேயும் போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை தாண்டினாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் நிஃப்டி. சரி, நிஃப்டி பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கும் சேம் ரேஷன்ஸ் ஏரியா தான் ட்ராவல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், டே சார்ட் பாருங்கள். ஓகேங்களா? டே சார்ட்டில் கிளியராக இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா கிளியராக இருக்குது. ஆனால் இதனால மேலே பிரேக் ஆனால் பைங்கான வாய்ப்பு தாராளமாக தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷன்ஸ் மேலே பிரேக் ஆகிட்டு மேலே கொஞ்சம் ஒரு ½ hour சஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாயோட க்ளோஸிங் கொடுத்து ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு ½ hour நின்று ட்ராவல் பண்ணிட்டு இருக்குன்னா, அகைன் ஒரு பையிங் கிடைச்சாங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பையிங்கான வாய்ப்பு தேடுங்க மேலே அப்பர் சைடில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேல் பண்ணணும்னா இந்த லெவலில் சேல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லெவலில் சேல் பண்ண முடியும்னா திரும்ப மேலே போவோம். எப்போ சேலிங்கான வாய்ப்பு தேவைன்னா இந்த லெவல் பிரேக் ஆகிட்டு கீழே வர வரலாம் சேலிங்கான வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு அதில். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஒரு பிரகாசமாக வாய்ப்புனா சேலிங்கான வாய்ப்பு இந்த லெவல் தானே தான் உங்களுக்கு மேலே அப்பர் சைட் பையிங்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரேஷன்ஸில் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுறது கொஞ்சம் மேலே பையாக க்ளோஸிங் கொடுத்தாலும் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். அதுக்கு மேலே போனால் இந்த மிடில் ரேஞ்சில் போக சொல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, எதையும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உடனே இந்த பக்கம் பிரேக் ஆகட்டும், இல்லை மேலே அப்பர் சைடு மேலே போட்டோம். நம்ம ஷார்ட் டைம்ஸில் 15 minutes பார்த்தோம்னா 15 minutes பார்த்தோம் செய்யணும் பையிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பையிங்கான சான்ஸ் ரொம்ப கிளியர் ஆகுது. அதாவது 39,200க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா தாராளமாக பையிங் செல் பண்ணலாம். நீங்கள் டாடா மோட்டர்ஸ் சரி, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? நேற்று என்ன பார்த்தோம், நம்ம இந்த ரேஷன்ஸ் ஒன்று பார்த்தோம் நம்ம. ஓகே, இந்த ரேஷன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, நேராக அடுத்த ரேஷன்ஸ் போயிடுச்சு. அடுத்த ரேஷன்ஸ் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த ரேஷன்ஸ் மூவ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து கீழே வந்து கரெக்ஷன் ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து திரும்பவும் சப்போர்ட்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து திரும்ப ஒரு புல் பேக் எடுத்தால் சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த லெவல் பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டாடா மோட்டர்ஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் பாருங்கள், கண்டினியூ வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. மேலே ரேஷன்ஸ் லெவலில் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல ரேஷன்ஸ் டச் பண்ணிவிட்டு மேலே அங்கேருந்து ரேஷன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஓகே, சரி, இதில் நம்ம பை எடுத்துனோம் என்ன பண்ணலான்னா சேம் அதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் மேலே போட்டோம், கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பு வந்தால் பாருங்கள். இல்லை ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா விட்டுடுங்க. சிம்பிள். சிப்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பையிங்கான சான்சஸ் இருக்குது சிப்லாவில். ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்டில் பைக்கான சான்சஸ் பாருங்கள் சிப்லாவில். ஜீலில் பாருங்கள், ராலி பேஸ் ரீலிங்க கண்டினியூ ஆகிட்டு பாருங்கள். இங்கே ஒரு ராலி வச்சிங்களா, இங்கே ராலி வச்சு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிச்சு, திரும்ப ராலி, இங்கே ஒரு பேஸ், திரும்ப ராலி. இந்த இடத்துல பேஸுக்கு பேஸ் ஆகுது, ஒரு ரேஷன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 15 minutes சாண்ட் இது. ஓகே, ஒருவேளை ஜீலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேலிங்கோ பையிங்கோ எடுத்துகிட்டு மூவ் ஆகலைன்னா மேலே அப்பர் சைடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை பை சைடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கு கஷ்டம். அதே சைடு சேல் சைடு உங்களுக்கு ஒரு பேஸ் அமைச்சிட்டு அந்த பேஸ் பிரேக் ஆனால் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எடுத்தோடனே மார்னிங்கில் நம்ம சேலிங் எடுத்துலாம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேஸ் கிரியேட் ஆகட்டும். பேஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு சேலிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ்னா இந்த அளவில் மேலே அப்போ க்ளோசிங் கொடுக்கணும், மேலே க்ளோசிங் கொடுக்கணும். இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 216 217 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதான் போர்ட்
அதானே போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்ததுன்னா நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன் உங்களுக்கு இதில் டீப்பாக காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரைஸ் எதுவும் போவோம், நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரேக் அவுட் ஆகிட்டால் எதுவும் போவோம், பிரேக் டவுன் ஆனால் எது வரலும் போவோம். இதை தான் நம்ம கணிக்க முடியுமே தவிர இந்த இடத்துல நம்ம எந்த பர்டிகுலராக நம்ம சொல்கிற அளவுக்கு இன்னும் இந்த ஃபீல்டில் வந்து அவ்வளோ அக்யூரஸாக யாரும் கிடையாது. ஓகேங்களா, ஓரளவுக்கு கணிக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸை நிர்ணயிக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் எப்போ நிர்ணயிக்கலாம்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு ஷார்ட் டைம் 15 மினிட்ஸில் நீங்கள் ஷார்ட் டைமில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண பை பண்ண போகிறீங்க. அதானே போட்டில் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் பாருங்கள், இன்னும் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணுங்கள். இந்த இடத்துல டார்கெட் வைங்க, இதுக்கு ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள். இது இப்படி தான் ட்ரேட் பண்ணுமே தவிர இல்லை அக்யூரஸாக யாருன்னா நமக்கு ஹெல்ப்பிங் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்து மேலே பண்ணால் ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு போன ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய லைக்ஸ் வியூஸை பொறுத்து தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும். நெக்ஸ்ட் வந்து அமர்ராஜா பேட்டரி ஃப்ரெண்ட்ஸ். அமர்ராஜா பேட்டரி பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இந்த வீடியோ இந்த அமர்ராஜா பேட்டரி ஏன் போட்டேன்னா ஒருவேளை உங்களில் யாராச்சும் அமர்ராஜா பேட்டரி நான் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அமர்ராஜா பேட்டரி வந்து எவ்ரி பிரேக் அவுட் ஐடியா வந்துருக்குது. ஆனால் கேப் டவுன் ஆகுது. ஓகே, கேப் டவுன் அவசியம் என்ன ஆகுனா இதில் நிறைய வந்து கன்ஃபியூசிங் நடக்கும். ஓகே, கன்ஃபியூசிங் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேப் ரீஃபில் பண்ண வரோம், நம்ம என்ன பண்ணுவோம், பை எடுக்கலான்னு இருப்போம். கண்டிப்பாக அப்படி பை எடுக்காதீங்க. ஏன்னா ட்ரெண்ட் டவுனாக இருக்குது. இதை நீங்கள் பை எடுத்தீங்க, அது மார்க்கெட் ரீஃபில் பண்ணணும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ரீஃபில் பண்ணால் இந்த அளவுக்கு கீழே போய்ட்டு கூட அப்புறம் ரீஃபில் பண்ணோம். நம்ம நினச்சிட்டு வந்து ரீஃபில் பண்ணலாம், இதுக்கு மேலே பண்ணால் பை எடுத்துலாம். நாங்கள் அப்படி கிடையாது. கொஞ்சம் தூரம் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நான் சொன்னேன் இந்த இடத்துல அதுக்கப்புறம் போவோம், ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். ஓகேங்களா, அதோட பெட்டராக வெயிட் பண்ணலாம். எப்போ இந்த ஏரியா வருதோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சேலிங் பண்ணலாம். நீங்கள் எங்கே சேல் பண்ணுறது ராங் தான், இந்த இடத்துல பை பண்ணுறது ராங் தான். இந்த இடத்துல வந்தால் மட்டும் சேல் பண்ணலாம். இது அமராஜா பேட்டரி. அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் பாசிட்டிவ் இருந்ததுன்னா அமராஜா பேட்டரி நீங்கள் ஒரு வேலை இருந்து நீங்கள் பொசிஷனில் இருந்தீங்கன்னாவோ க்ளோஸ் பண்ண பொசிஷன் இருந்தாவோ நீங்கள் இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிரிட்டானியா ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்டானியா ஒரு நல்ல சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். இது வந்து 15 மினிட்ஸ் போட்டிருக்கீங்களா, ஒரு 1 ஹவர் சார்ட் போட்டுறேன். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவரில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கீங்களோ தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது பிரிட்டானியா பாருங்கள். இது 1 ஹவர் சார்ட். இது லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர் அமையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் தாராளமாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இது இந்த அளவுக்கு வரும் பிரேக் அவுட் கொடுத்தது மேலே. சப்போஸ் நம்ம இன்ட்ரடே பண்ணுறோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு சின்ன இன்னும் வாய்ப்புன்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் ரெசிஸ்டன்ஸ் ஆகுங்க வச்சுட்டு இந்த இடத்துலையே இதில் ஒரு டர்ன் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன ஒன்று இந்த இடத்துல இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த லெவல் வரலும் போகும் ப்ரைஸ். ஓகேங்க, இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இந்த லெவல் வரலும் போகும் ப்ரைஸ். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வச்சுக்கலாம். நீங்கள் ஓகேங்களா, இந்த லெவல் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தாலும் பை பண்ணணும். நான் சொல்லுறேன், இந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும் சான்ஸ் கிடையாது. சான்சஸ் கொடுக்கறதுக்கான ஏன்னா நம்ம லாங் டைம் ஃப்ரேம் ஒன்று இந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஆனால் மேலே போகணும்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த லெவல் பிரேக் ஆனால் நம்ம பை பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஷார்ட் டைமும் பாருங்கள். ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரி இது கிட்ட. ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்தா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.